நீ நல்லா தூங்கு. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். ஏய் தனா தனா, காலேஜுக்கு போற அவசரத்துல சாப்பாட மறந்துட்டு போற பாரு. புடி, எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். மாமா வெளியே வெயிட் பண்றாரு. சரி, பாத்து பத்திரமா போ. ஓகே அத்தை. என்ன இவங்க இந்நேரம் என்ன ஏதாவது சொல்லி திட்டிருக்கணுமே, எதுவுமே சொல்லாம இருக்காங்க. டயலாக் மறந்து போயிடுச்சா? காலையிலே இவகிட்ட எதுக்கு வாயை கொடுக்கணும்? எதுவும் பேசாம போறதே நல்லது. என்ன எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க? சரி, ஓகே. எங்க இவ? மாமா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரி மாமா, சாரி மாமா. சரி, மாயா எங்க? அவ இன்னைக்கு வரலையா. நீயும் நானும் மட்டும்தான். சரி, வண்டி எடு போலாம். சரி, ஓகே. டைம் ஆயிடுச்சு. ஆஹா. ஏய் தனா, ஒரு விஷயம் சொல்லுவேன், கோச்சுக்காத. என்ன மாமா? இல்ல, வண்டி டயர் பஞ்சர் ஆயிருக்கு. மாமா, நீ இருக்க பாரு. போ மாமா, நான் நடந்தே போறேன். ஏய் தனா தனா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ரெடி பண்ணிடுறேன். வெயிட் பண்ணு. நீ 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டேனா வந்து என்ன ரோட்ல பிக்கப் பண்ணிக்கோ. இல்லனா அப்படியே விட்டுரு. நான் காலேஜுக்கு நடந்தே போறேன். ஏய் ஏய் தனா, இதெல்லாம் ஒரு பைக்குன்னு வச்சிருக்க பாரு. ஓ, இப்படி சொதப்பிட்டியே. இந்த மாயாவை நம்பினது தப்பா போச்சு. இதுல வர அவ தூங்கி எழுந்திருச்சு அப்படியே வரா. இந்த மாமா என்னடானா வண்டியை பஞ்சர் ஆக்கி வச்சுட்டாரு. கடைசியில 2 பேரும் சேர்ந்து நம்மள தன்னந்தனியா நடக்க விட்டுட்டாங்க. வேணா வேணா. என்ன கொடுத்தா வேணான்னு சொல்ற? வேணான்னு சொன்னா கேளு. எங்க வீட்டை பத்தி தெரியாது உங்களுக்கு. எங்க ஓடுற? டேய், கிட்ட வராதீங்கடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய், என்னடா பயந்த பொண்ணுன்னு பார்த்தா நம்மளையா மிரட்டுறா? ஏய் ஏய், என்ன பண்ணுவ? எங்க உன்னால முடிஞ்சதை பண்ண பாப்போம். இங்க பாரு பாப்பா, பயப்படாத. பக்கத்துல நம்ம அண்ணனோட தோட்டம் இருக்கு. 1 hour தான். கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு வருவோமா? வா, கூப்பிடுறோம்ல, வா வா. மரியாதையா நின்று. டேய் மாஸ்டர்ரா. என்ன கோச்சு, உன்னோட விளையாட்டெல்லாம் கிரவுண்ட்ல வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா வண்டி எடுத்துட்டு திரும்பி பக்கம் ஓடி போயிடு. இல்லனா அடிக்கிற அடியில ஆல் டைம் ஹாஸ்பிட்டல்ல இருப்ப.
ஹீரோங்களுக்கு இதே வேலையா போச்சுடா. வாட்ச கழட்டி வச்சுட்டா நம்மள ஏதோ பயங்கரமா அடிக்கிற மாதிரி சீனை போடுறாரு. ஏய் கோச்சி, என்ன சொல்ல சொல்ல இங்கேயே நின்னுட்டு இருக்க? ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு. ஒழுங்கா போயிடு. இந்த முறைச்சி பார்த்து போஸ் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. டேய், நான் அந்த கிரவுண்ட்ல மட்டும் தான்டா கோச், இந்த கிரவுண்ட்ல பிளேயர், அதுவும் ஆல் ரவுண்டர். வா விளையாடி பாப்போமா? பார்த்துடலாம்டா. மாஸ்டர், ஏய் வாங்கடா, ஓடிடலாம். சீக்கிரம் வாங்கடா. வாங்கடா. ஏய் கோச்சி, உன்னை கவனிச்சுக்கலாம்டா. ஏய் வாங்கடா. வா 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 வா. சீக்கிரம் வாடா. பயப்படாத தானா? நான் பயப்படல. ஆ, தனா, 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 இங்க பாரு. ஒண்ணும் இல்ல தனா, ஒண்ணும் இல்ல. சண்டை போடும்போதெல்லாம் தைரியமா இருந்துட்டு இப்ப எல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் பயந்தா எப்படி? நான் ஒன்னும் பயப்படலையே. ஏய், ஏய், தனா, தனா, ஏய், தனா, தனா. தனா, தனா. எதுக்கு என் மேல சும்மா சும்மா தண்ணியை தெளிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? எது விளையாடிக்கிட்டு இருக்கனா? தனலட்சுமி, நீ அடிக்கடி மயக்கம் போட்டு விழற. உன்னை எழுப்பதான் தண்ணிய மேல தெளிக்கிறேன். ஆ? நான் எப்போ மாறு? ஏய், 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 தனா, 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 தனா. நான் எங்க இருக்கேன்? ஓ, ம், எனக்கு என்னாச்சு? இதுதான் நீ முதல்ல கேட்டிருக்கணும். கடைசியில கேக்குற. என்னாச்சு மாஸ்டர்? அது ஒண்ணுல தானா, ரோட்ல வரும்போது 5 பேர் உன்னை துரத்தி வழி மறைச்சாங்க.
என்னது துரத்துனாங்களா? ஏய், ஏய், தனா 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 மாஸ்டர், குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? இந்தா நீ எதுக்கு தனியா வந்த? நான் ஏன் தனியா வரக்கூடாதா? எத்தனை முறை இந்த ரோட்ல தனியா நடந்து வந்திருக்கேன். அது இல்ல, மெயின் ரோடு வழியா வந்திருக்கலாமே. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, ஷார்ட் கட்ல வரலாம்னு வந்தேன். சரி, ஒண்ணும் இல்ல, அந்த கேடி பசங்கெல்லாம் போயிட்டாங்க. எதுக்கும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாஸ்டர். வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். ஓ, இது வேறயா? சரி வா, நான் காலேஜ்ல டிராப் பண்றேன். இல்ல மாஸ்டர், நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய் தனா, போனை விட்டுட்டு போற பாரு. என்கிட்ட போனே இல்ல மாஸ்டர். நான் போன் யூஸ் பண்ணதும் இல்ல. என்கிட்ட போனே கிடையாது. டேய் என்னடா சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? அன்னைக்கு என்ன பேட்மிண்டன் கோர்ட்ல தோக்கடிச்சவள நல்லா கலாய்ச்சி விட்டுருங்க, இல்லனா முடிச்சிருங்க, சரியா? முடிச்சிட்டா போச்சு. என் கூட வா. வாதனா மாஸ்டர், எங்க பைக்ல ஏறு. எங்க மாஸ்டர்? ஏறு சொல்றேன். நீங்க தானடா? நீங்க தானே? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? மாஸ்டர், பிடிங்க மாஸ்டர். வேணாம் மாஸ்டர். மாஸ்டர், நிறுத்துங்க மாஸ்டர். எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ண மாஸ்டர்? எதுக்கு அடிக்கிறேன்னா? நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க ஒண்ணும் பண்ணலையே. என்னடா, இந்த பொண்ணை பார்த்து இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? என்கிட்ட நடிக்கிறீங்களா? மாஸ்டர், நாங்க ஒண்ணும் பண்ணல மாஸ்டர். அப்படியா? சரி, நாளைக்கு உங்க பேரண்ட்ஸை வர சொல்றேன்.
நான் அவங்க கிட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். காலேஜ் மேனேஜ்மெண்ட் நாளைக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. அப்போ புரியும்டா. மாஸ்டர் வேணாம் மாஸ்டர் மாஸ்டர் அது பண்ணாதீங்க மாஸ்டர் 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 எங்க ஃபியூச்சரே போயிடும் மாஸ்டர் மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர் மன்னிச்சிருங்க. என்னடா இப்ப பயம் வருதா? இத பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியதானே? ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போயிட்டா ஆளை வச்சு இப்படி மிரட்டுவீங்களாடா? பணம் இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? அசிங்கமா இருக்குடா. நீங்களாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணை பயமுறுத்தி வீட்டுல உட்கார வச்சுட்டா அவளை ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களே? உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? இந்த பொண்ணை நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா இதோ இந்த கோர்ட்ல வச்சு ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு சில்றத்தனமா ஆளை வச்சு எமோஷனலா மிரட்டக்கூடாது. ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து விளையாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த சொசைட்டில அவ எவ்வளவு விஷயத்த ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? இவளை என்கரேஜ் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்கடா. இனிமே இந்த மாதிரி ஈகோவோடவும் பழி வாங்குற நினைப்போடவும் பேட்மிண்டன் கோர்ட்டுக்குள்ள வராதீங்க. போங்கடா போங்கடா. ஏய் என்னடா முறைக்கிறீங்க? போங்கடா போங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். உன்னை பிராக்டிஸ்க்கு வர சொன்னேன், ஏன் வரல? மாஸ்டர் அது வந்து அப்பா. என்ன அப்பா வேணான்னு சொல்றாரா? உங்க அப்பாவுக்கு நீ விளையாடுறது தெரியுமா? தெரியும் மாஸ்டர். தெரியுமா? இவ்வளவு நல்லா விளையாடுற பொண்ண என்கரேஜ் பண்ணணும்னு அவருக்கு தெரியாதா? அப்படி இல்ல மாஸ்டர். என்ன தயங்குற? நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? ஐயோ மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர், நானே கேட்டுட்டு சொல்றேன். இங்க பாரு, உனக்கு ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கு. நீ ரெகுலரா பிராக்டிஸ்க்கு வந்தா ரொம்ப பெரிய இடத்த அச்சீவ் பண்ணலாம். புரியுதா? முதல்ல நீ பிராக்டிஸ்க்கு வா. என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். ஓகே மாஸ்டர். உனக்காக நான் நாளையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம பிராக்டிஸ்க்கு வா, சரியா? ஆல் தி பெஸ்ட். ஆமாண்டா. சரி சரி நீங்க வரீங்க, நான் ஹோம்வொர்க் பண்றேன். பண்ணு பண்ணு. அப்பப்பு எனக்கு கொஞ்சம் எடுத்து குறா குறா கொஞ்சம்.
குட் பை. டேய் எங்கடா நான் உரிச்சு வச்ச வேர்க்கடலை எல்லாம்? பாட்டி சொல்லுடா. ஒரு வாயில இருக்கு. ஆஹா, போட்டு கொடுத்துட்டானே. அவன் தான் எடுத்து கொடுத்தான். பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு, இன்னும் வேர்க்கடலையை திருடி சாப்பிட்டு இருக்கீங்களே மாப்பிள்ள. என்னமோ போங்க. தனா ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க வா. ஏன் காலேஜ் முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு வர? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ். பவானி வேற சீக்கிரம் கிளம்பிட்டா. அது மட்டும் இல்ல, காலேஜ் முடிச்சிட்டு வர குறுக்கு வழியையும் அடைச்சிட்டாங்க. அதான் எல்லாம் சேர்த்து லேட் ஆயிடுச்சு. வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி வேற யாரையாவது வர சொல்லிருக்கலாம்ல. யாரும் இல்லாம நீ ஏன் தனியா வந்த? ஏன் இப்ப அதுக்கு என்னாச்சு? நான் தான் வந்துட்டேன்ல. ஆமாண்ணே, நான் சொல்லிட்டேன். இல்லதானா யாரையும் நம்ப முடியாதுல்ல. வயசு பொண்ணு தனியா வந்தா அவகிட்ட எப்படா வம்பிழுக்கலான்னு காலி பசங்க காத்துட்டு இருக்கானுங்க. அதனாலதான் சொன்னேன், புரியுதா? இனிமே இப்படி தனியா வராத. புரிஞ்சுதாதானா? அவ லேட்டா வந்ததுனால உனக்கு என்ன பிரச்சனை?